ஈரான் மீது நடத்தப்பட இருந்த மிகப்பெரிய ஒரு யுத்தம் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்குது. இந்த யுத்தம் மட்டும் நடந்திருந்தா ஈரான்ல மிகப்பெரிய அழிவுகள் நடந்திருக்கும். ஈரான் தோற்று போயிருக்கும். ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டு ஈரானுடைய எல்லா உட்கட்டமைப்புகளும் அழிக்கப்பட்டிருக்கும். ஈரானின் மீது இந்த தாக்குதலை நடத்திய பின்னர் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ராணுவம் ஈரானினுடைய எல்லைக்குள்ளால புகுந்து உள்ளே நுழைந்திருப்பார்கள். இன்றைக்கு நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், ஈரான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய கைகள்ல போய் விழுந்துட்டது என்ற செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். மிகப்பெரிய அழிவுகள் எல்லாம் நடந்திருக்கும். ஈரான் வீழ்ந்து விட்டது என்ற செய்தி எங்கள்கிட்ட கிடைச்சிருக்கும். மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு, மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு ஆயத்தமாக இருந்த இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்குது. இந்த தாக்குதல் மட்டும் நிறுத்தப்படவில்லை சொன்னா மிகப்பெரிய அழிவுகளை ஈரான் சந்தித்திருக்கும். ஈரான் இவ்வளவு நாள் சொல்லி இருந்த எல்லா கதைகளுக்கும், எல்லா கருத்துக்களுக்கும் தலைகீழான ஒரு பதில் இன்றைக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் மிக அவசரமாக, மிக பக்குவமாக ஒருவர் எடுத்த முடிவின் காரணமாக இந்த யுத்தம் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு யுத்தம். ஈரான் மீது இவ்வளவு நாளும் நடத்தப்பட்ட யுத்தத்திலும் பார்க்க மிகப்பெரிய அளவில் இந்த யுத்தம் நடக்க இருந்தது. இந்த தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட இருந்தது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் எடுத்த முடிவு, சில நாடுகளினுடைய வேண்டுகோள்களுக்கு அமைய அவர் எடுத்த மிக காத்திரமான முடிவின் காரணமாக ஈரான் தப்பி பிழைத்துக் கொண்டது. இல்லைன்னு சொன்னா மிகப்பெரிய அழிவுகளை ஈரான் சந்தித்திருக்கும். அவர்கள் தோற்று போயிருப்பார்கள். நம்பிட்டீங்களா கதையை? உண்மையில இது கதை தான். அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு சொன்ன கதை இதுதான். மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்த இருந்த சந்தர்ப்பத்தில் வளைகுடா நாடுகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த தாக்குதல்களை தான் ஒத்தி வைத்திருப்பதாக சொல்லி தாக்குதல்களை நிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்பவும் தாக்குதல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஈரானுக்கு சொந்தமான சிறிய சிறிய தீவுகள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் இன்றைக்கு இப்பவும் நடந்து கொண்டிருக்குது. ஆனாலும் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு சொன்ன கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஈரான் மீது நடத்த இருந்த மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நான் ஒத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். இந்த தாக்குதலை ஒத்தி வைக்கிறதுக்கான காரணம் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, வளைகுடா நாடுகள் எல்லாமே சேர்ந்து சார் இந்த தாக்குதலை நிறுத்துங்க, இதை செய்யாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த தாக்குதலை நிறுத்தி வைத்திருப்பதாக அவர் சொன்னார். இந்த வளைகுடா நாடுகள் எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கிட்ட கேட்டது என்னன்னா, ஈரானை எப்படியேனும் நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரோம். ஈரானை எப்படியாவது ஒரு பேச்சுவார்த்தை மேசை கொண்டு அவர்கள்ட்ட இருக்கிற அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றுவதற்கான வழிகளை நாங்கள் செய்கிறோம். ஆகவே நீங்கள் இந்த தாக்குதல்களை நிறுத்துங்க, உடனடியாக நிறுத்துங்க, ஒத்தி வைங்க, தாக்குதலை நீங்க செய்ய வேணாம், நாங்கள் அவர்களை பேச்சுவார்த்தையை கொண்டு வரோம்னு சொல்லி இந்த வளைகுடா நாடுகள், இந்த குட்டி குட்டி வளைகுடா நாடுகள் எல்லாம் சேர்ந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வல்லரசு என்று சொல்ற அமெரிக்காட்ட கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த தாக்குதல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே அவருடைய அந்த சொல்லை கேட்டு உடனடியாகவே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய ராணுவங்கள் எந்த தாக்குதலையும் ஈரான் மீது நிகழ்த்தையில உடனடியாக அதை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதனால் ஈரான் தப்பித்துக் கொண்டது. அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இவ்வாறான பல கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வரார். கிட்டடியில் ஒரு கருத்தை சொன்னார். ஈரானுக்கு எதிரான அல்லது ஈரானுக்கு எச்சரிக்கை வழங்குகின்ற ஒரு கருத்தை சொல்லி இருந்தார். இந்த நேரம் பொன்னானது, நேரம் ஓடிக்கொண்டே இருக்குது, நேரம் குறைந்து கொண்டே இருக்குது. ஈரான் அதுக்குள்ள மிக ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேணும், ஒரு ஒப்பந்தத்துக்கு வர வேணும், அமெரிக்கா சொல்றதை கேட்க வேணும் என்று பல கருத்துக்களை சொல்லி இருந்தார். நேற்றைய தினம் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தவர், மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை நடத்துவோம், நேரம் முடிய போது, அதுக்கிடையில ஈரான் வந்து பேசணும், இல்லைன்னு சொன்னா நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என்று சொல்லிப்பட்டு திடீரென்று இன்றைக்கு வந்து சொல்லி வளைகுடா நாடுகள் எல்லாம் சேர்ந்து கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் இந்த தாக்குதலை நடத்தாமல் நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கின்றோம் அல்லது ஒத்தி வைத்திருக்கின்றோம் என்று அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லி இருக்கிறார். சரி, இப்ப இருக்கிற கேள்வி என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் சொன்னது போல மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஈரான் மீது நிகழ்த்தப்பட இருந்ததா? ஆம், உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நிகழ்த்துவதற்கான, ஒரு மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொள்வதற்கான ஆயத்தங்கள் எல்லாம் அமெரிக்காவினுடைய ராணுவமும் அதே நேரம் இஸ்ரேலினுடைய ராணுவம் ஆயத்த பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தன. ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஈரானை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவது அல்லது ஈரானை தோற்கடிப்பது என்ற முயற்சிகள்ல, மிகப்பெரிய முயற்சிகள்ல வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைஞ்சு மேற்கொண்டு வந்த இந்த நிலையில தான் இந்த தாக்குதலை நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயம், இந்த இரண்டாம் கட்ட யுத்தத்திற்கான ஏற்பாடுகள்ல வளைகுடாவில் இருக்கிற நாடுகள் கூட ஒன்றிணைந்து இந்த யுத்தத்தில் ஈடுபட இருந்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளும் இந்த யுத்தத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு ஆயத்த பணிகள்ல ஈடுபட்டுக் கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் நேற்றைய தினம் நிகழ்ந்தது. இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்து கொண்டிருக்கிற பேச்சுவார்த்தையில நடுநிலையாளராக இருக்கின்ற பாகிஸ்தான் நேற்று ஒரு முக்கியமான விஷயத்தை செய்தது. பாகிஸ்தானினுடைய மிக அதிக எண்ணிக்கையிலான ராணுவத்தை கொண்டு சவுதி அரேபியால குவிச்சு வச்சிருக்குது. தனிய ராணுவம் மட்டும் ஒன்று கேட்டீங்கன்னா இல்ல, ராணுவத்தோடு சேர்த்து மிக முக்கியமான ஆயுத தளபாடங்கள், விமானங்கள், யுத்த விமானங்கள் எல்லாத்தையும் கொண்டு இப்ப சவுதியில குவிச்சு வச்சு மிக ரெடியாக இருக்குது
ஈரானுக்கு அடிக்கிறதுக்கு, ஈரானுக்கு தாக்குவதற்கான ஒரு ஆயத்த நிலையில இந்த பாகிஸ்தான் ராணுவத்தை கொண்டு குவித்து வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த யுத்தம் வேறு ஒரு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது. வளைகுடா நாடுகளில் இருக்கிற முக்கியமான நாடுகளே இப்ப ஈரானை நோக்கி தாக்குதல் நடத்த தொடங்கி இருக்கின்றது. இந்த நிலையில தான் இந்த இரண்டாம் கட்ட தாக்குதலுக்கான ஆயத்த பணிகள்ல இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த தாக்குதல் இப்ப நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாக அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லி இருக்கிறார். ஆனால் இதில் அவர் சொல்லி இருக்கிற காரணம் தான் முக்கியமான விஷயம். வளைகுடா நாடுகள் எல்லாம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த தாக்குதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாக அவர் சொல்லி இருக்கிறார். இதே யுத்தத்தில சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 48 மணி நேரத்துக்குள்ள ஈரான் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரணும், இல்லைன்னு சொன்னா மிகப்பெரிய தாக்குதல்கள் எல்லாம் நிகழ்த்தப்படும் என்று மிக பயங்கரமான காலக்கெடுவை எல்லாம் கொடுத்துக் கொண்டிருந்த ட்ரம்ப் திடீரென ஒரு போர் நிறுத்தத்தை அறிவித்தார். 5 நாட்கள் என்றார், பிறகு 7 நாட்கள் என்றார், பிறகு 14 நாட்கள் என்றார். அப்ப தொடர்ச்சியாக ஒரு கால வரையறையற்ற யுத்த நிறுத்தம் என்று சொல்லி அப்படியே அதை கொண்டு வந்தார். அதுதான் இப்பவும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு தற்காலிக போர் நிறுத்தம். ஆனா போர் நிறுத்தம் என்று சொல்லப்படுற இந்த கால பகுதியிலேயும் பல தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நாங்கள் இந்த செய்தியை பதிவு செய்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் கூட ஈரானில, அதாவது ஸ்டேட் ஆஃப் கோமோஸுக்கு அண்மையாக இருக்கின்ற சில தீவுகள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே யுத்த நிறுத்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கால பகுதியிலேயும் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருந்தன. ஸ்டேட் ஆஃப் கோமோஸ்ல மிகப்பெரிய தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டது. ஸ்டேட் ஆஃப் கோமோஸ்ல அமெரிக்காவினுடைய கப்பல்கள் உள்ளே நுழைய முற்பட்ட போது ஈரான் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அமெரிக்காவும் தாக்குதல்களை நிகழ்த்தியது. இப்படி தொடர்ச்சியாக இந்த யுத்த நிறுத்தத்தின் போதும் தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருந்தன. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் தான் அமெரிக்கா இந்த தாக்குதல்களை தற்காலிகமாக ஒத்தி வைத்திருப்பதாக அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லி இருக்கிறார். சரி, அப்படி ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட இருந்தும் அதனை ஏன் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒத்தி வைத்திருக்கிறார்? அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அவர் உண்மையாக சொன்னது போல வளைகுடா நாடுகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த தாக்குதலை நிறுத்தி வைத்திருக்கலாம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இந்த தாக்குதல் இரண்டாம் கட்ட தாக்குதல் நடத்தப்படுமையானால் நிச்சயமாக ஈரான் இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிற முக்கியமான உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதலை நடத்தும் என்ற எச்சரிக்கையை பல இடங்களில் கொடுத்திருக்குது. அண்மையில 2 நாட்களுக்கு முன்பு ஐக்கிய அரபு அமீரகத்திலே இருக்கிற ஒரு அணு மின் உற்பத்தி நிலையம் மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தி அந்த எச்சரிக்கையை உறுதிப்படுத்தி இருக்கிறது ஈரான். ஆகவே வளைகுடா நாடுகள்ல அமெரிக்காவுக்கு சார்பான நாடுகள் இப்ப ஒரு அதிர்ச்சி நிலையில இருக்குது, பயத்தில இருக்குது. நிச்சயமாக ஒரு யுத்தம் மீண்டும் தொடங்கப்படும் என்று சொன்னால் அமெரிக்காவும் ஸ்டேலும் சேர்ந்து ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தும் என்றால் நிச்சயமாக ஈரான் வளைகுடா நாடுகளில் இருக்கிற அமெரிக்க சார்பு நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுக்கும். நேரடியாக அமெரிக்கா மீது ஈரானால் தாக்குதலை மேற்கொள்ள முடியாது. ஆகவே அமெரிக்க ராணுவம் தங்கி இருக்கின்ற அல்லது இஸ்ரேல் ராணுவம் தங்கி இருக்கின்ற இந்த வளைகுடா நாடுகள் மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நிகழ்த்தும் என்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதற்கான எல்லா எச்சரிக்கைகளையும் ஈரான் வழங்கி இருக்கின்றது. ஒரு நேரடியான தாக்குதலை நடத்தி எச்சரிக்கையை வழங்கி இருப்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஆகவே இந்த நிலையில வளைகுடா நாடுகள் கேட்டிருக்கலாம், இந்த தாக்குதலை செய்தால் எங்களுடைய நாடுகள் மீது நிச்சயமாக ஈரான் மிகப்பெரிய தாக்குதல்களை நிகழ்த்தும், இதனால் பேரழிவுகளை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். ஆகவே எப்படியாவது நாங்கள் பேசி ஈரானை ஒரு பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருகிறோம், அதுவரைக்கும் இந்த தாக்குதல்களை நடத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த தாக்குதலை அமெரிக்கா நிறுத்தி இருக்கலாம். அது ஒரு காரணம். அல்லது இன்னொரு காரணத்துக்காக அமெரிக்கா இந்த தாக்குதலை நிறுத்தி இருக்கலாம். என்ன காரணம் என்றால் அமெரிக்கா நினைத்திருக்கலாம், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சிந்தித்திருக்கலாம், என்ன தாக்குதலை நிகழ்த்தினாலும் ஈரானை வீழ்த்த முடியாது, ஈரான் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வராது, சமாதான முயற்சிகளின் ஊடாக இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரானை கொண்டு வரலாமே தவிர தாக்குதல்களை நிகழ்த்தி அதில் வெற்றி பெற்று ஈரானை ஒரு பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வர முடியாது என்ற ஒரு நிலைமையை அமெரிக்கா உணர்ந்திருக்கலாம். அதனால் இந்த தாக்குதல்களை நிறுத்தி வைத்திருக்கலாம் என்று பல காரணங்கள் இருக்குது. ஏதோ ஒரு விடயம் அமெரிக்காவை இந்த தாக்குதலில் இருந்து பின்தள்ள வைத்திருக்கின்றது என்ற கருத்து மட்டும் உண்மையானது. அதே நேரம் இன்னொரு விடயம் நாங்க பார்க்கலாம். அமெரிக்கா ஸ்டேலினுடைய தாக்குதல்களை எதிர்கொள்வதற்காக இப்பொழுது ஈரானினுடைய மக்களும் ஆயத்தப்படுத்தப்படுகிறார்களா என்ற ஒரு கேள்வி எழத் தொடங்கி இருக்கு. இந்த கேள்விக்கான காரணம் என்னன்னா, ஈரானினுடைய தேசிய தொலைக்காட்சியில இப்ப நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவம். ஈரானினுடைய தேசிய தொலைக்காட்சியில ஒரு ஆயுதத்தை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பான ஒரு முழு விளக்கம், ஒரு விவரணம் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறது. அந்த விவரணத்தை பார்க்கின்றவர்கள் ஒரு ஆயுதத்தை இலகுவாக கையாளக்கூடிய, அதாவது நவீன ஆயுதத்தை கையாளக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருவார்கள். ஆகவே ஈரானினுடைய தொலைக்காட்சியில, தேசிய தொலைக்காட்சியில ஒரு ஆயுதத்தை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பான நிகழ்ச்சி தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறது. இதுல துப்பாக்கி வேட்டுக்களும் தீர்க்கப்பட்டு இந்த பயிற்சி அல்லது இந்த விவரணம் போய்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே ஈரானினுடைய மக்கள் இந்த யுத்தத்திற்காக ஆயத்தப்படுத்தப்படுகின்றார்களா? ராணுவம் மட்டுமல்லாது மக்களும் இந்த யுத்தத்தில் ஈடுபட்டு இந்த யுத்தத்தை வெல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக ஐஆர்ஜிசியோ அல்லது இப்பொழுது ஈரானில் இருக்கின்ற தலைமைத்துவமோ இந்த மக்களையும் ஆயுதம் தூக்கி போரிடுவதற்கான ஒரு ஆயத்த நிலைகளை ஈரான் செய்து வருகின்றதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இந்த கேள்வி
செய்திக்கான விடையாக கூட இந்த தாக்குதலை அமெரிக்கா நிறுத்தி இருக்கலாம். இன்னும் பல விடயங்கள் இந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டதற்கான காரணங்களாக இருக்கின்றன. ஆனால் அவற்றில் நான் குறிப்பிட்ட இவைதான் மிக முக்கியமான காரணங்களாக இருக்கக்கூடும். எது என்னவோ ஒரு தாக்குதல் இப்பொழுது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்படும் என்று சொல்வதற்கு 2 நாட்களுக்கு முன்பு ஈரான் ஒரு புதிய முன்மொழிவை, அதாவது யுத்த நிறுத்த அல்லது பேச்சுவார்த்தைக்கான ஒரு முன்மொழிவை பாகிஸ்தானின் ஊடாக அமெரிக்காவுக்கு கையளித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் ஈரான் மீதான மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கான ஆயத்த நிலையையும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்திருந்த நிலையில இந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு நேச்சுரலான ஒரு இயற்கையான சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் சீனாவிற்கு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சென்று வந்து 2 நாட்கள் கழிந்த சந்தர்ப்பத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் சீனாவுக்கு சென்று இங்கு பேச்சுவார்த்தை ஒன்றை நிகழ்த்துவது மிக பெரிய பேசுபொருளாக இப்ப உலகத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். இந்த சந்திப்பின் போது பல விடயங்கள் பேசப்பட இருக்கின்றன, பல விஷயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற இந்த ஈரான் யுத்தம் தொடர்பான விடயங்கள் 2 நாடுகளுக்கும் இடையில் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் விலையேற்றம், எண்ணெய் கொள்வனவின் போது பயன்படுத்தப்படுகின்ற பணம், அதாவது டாலரில் பயன்படுத்தாமல் வேறு ரஷ்யாவினுடைய நாணயத்திலோ அல்லது சீனாவினுடைய நாணயத்திலோ இந்த வியாபாரத்தை மேற்கொள்ளலாம் என்ற பல பேச்சுவார்த்தைகள் இங்கு இடம்பெற இருக்கின்றது. புட்டினுக்கும் சீன அதிபருக்கும் இடையிலான இந்த சந்திப்பு ஒரு இயல்பான சந்திப்பாக இருக்கின்றது. பல விஷயங்கள் பேசப்படுகின்றன. உலகத்தின் அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணத்திற்கான ஏற்பாடுகளை சீனாவும் ரஷ்யாவும் செய்து கொண்டிருக்கின்றதா என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடியதாக இந்த சந்திப்புகள் இடம்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ராணுவ தளபாட உற்பத்திகள், தொழில்நுட்பங்கள், எதிர்கால உலகை நோக்கிய பயணம் என்று பல விஷயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக எண்ணெய் விலையேற்றம், ஈரானினுடைய பிரச்சனைகள், இந்த ஈரான் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிகள் என்று பல விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த பிரிக்ஸ் அமைப்பை இன்னும் மேம்படுத்துவது தொடர்பான பிரச்சனைகள் பேசப்படுகின்றன. பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கின்ற நாடுகளின் ஒத்துழைப்பு தொடர்பாக பேசப்படுகின்றன. பல விடயங்கள் பேசப்படுகின்ற போதும் இங்கே இந்த 2 நாடுகளுக்கும் இடையில ஒரு இயல்பான சந்திப்பு இருக்கின்றது. இங்குதான் ஒரு கூட்டமைப்பு, இங்குதான் ஒரு ஒத்துழைப்பு இருப்பது போன்ற ஒரு தோற்றம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரஷ்யாவினுடைய அதிபர் புடின் அவர்களும் சீனாவினுடைய அதிபரும் சந்தித்துக் கொள்கின்ற இந்த சந்திப்பு உலகின் மிக முக்கியமான சந்திப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் பேசப்படுகின்றது. இந்த நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஈரான் மிகப்பெரிய ஒரு தாக்குதலில் இருந்து இப்பொழுது சற்று பாதுகாக்கப்பட்டிருக்கு என்று சொல்லலாம். ஆனாலும் எல்லா தாக்குதல்களுக்கும் எதிர் தாக்குதலை செய்வதற்கு ஆயத்தமாகவே ஈரான் இருப்பதாக ஈரான் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. எந்த தாக்குதலுக்கும் எதிர் தாக்குதலை நாங்கள் செய்து முடிப்போம் என்று சொல்லி ஈரான் சொல்லி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே எதிர்வருகின்ற நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக நகர இருக்கின்றது. ஒரு பேச்சுவார்த்தை மிக இலகுல இடம்பெறப் போகின்றதா? அமெரிக்க அதிபருடைய கூற்றுப்படி ஒரு பேச்சுவார்த்தை மிக விரைவில் வரும், ஈரான் அதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது என்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தார். ஆகவே அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதா? இந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படப்படா அல்லது இஸ்ரேல் ஏனைய நாடுகள் சேர்ந்து அமெரிக்காவை உந்தி தள்ளி இன்னும் ஒரு யுத்தத்திற்குள் இந்த நாடுகளை மூழ்கடிக்க போகின்றதா என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. ஆகவே தொடர்ச்சியாக காத்திருப்போம். அடுத்து வரப்போகின்ற நாட்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போதோ அவ்வளவு விஷயங்களை உங்களுக்காக உடனடியாக கொண்டு வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆகவே நீங்களும் உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்க. மீண்டும் ஒரு புதிய உலக விவர செய்திகளோடு நாளை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.